கம்பராமாயணம் தமிழ் இலக்கியத்தின் உயர்ந்த இலக்கணங்களை கொண்டதாக அழகிய கவிதை தோற்றம், ஆன்மீக வளம் மற்றும் காதல், தெய்வீக தன்மைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு மகத்தான காவியம். கம்பன் இராமாயண கதை தொடர்கையில் அதை தமிழின் மென்மையும் மெல்லிய கவி மொழியும் கொண்டு அழகிய கவிதையாக வடிக்கிறார். கம்பராமாயணத்தில் முதல் பகுதி பாலகாண்டம். பாலகாண்டத்தில் ராமன் பிறப்பிலிருந்து திருமணம் வரையிலான நிகழ்வுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் ராமனின் சிறப்புகள், அவரது நேர்மையுடன் கூடிய பாசம், தெய்வீக தன்மை ஆகியவை வெளிப்படுகின்றன. இப்பகுதி கதையின் தொடக்கமும் காதலின் துவக்கமும் ஆகும். கம்பன் மிகுந்த கவித்துவ கண்ணோட்டத்துடன் இப்பகுதியை அமைக்கிறார். குறிப்பாக ராமரும் சீதையும் சந்திக்கும் காட்சியில் காதல் வெளிப்பாட்டின் அழகிய தன்மைகளை நுட்பமாக சித்தரிக்கிறார். பாலகாண்டத்தில் காதல் ஒரு தெய்வீக பரிமாணத்துடன் கூறப்படுகிறது. ராமன் மற்றும் சீதையின் சந்திப்பு இருவரின் கண்களில் தொடங்கி அவர்களது உள்ளங்களில் ஆழமாய் ஊறி தெய்வீக காதல் என விரிந்து வருகின்றது. கம்பனின் வார்த்தைகள் காதலின் காட்சி மாதிரியாகவும் உன்னத உணர்வுகளின் வடிவமாகவும் வெளிப்படுகின்றன. காதலின் சாந்தமும் பரவசமும் மௌனமும் இங்கே கவிதையாய் இயைகின்றன. கம்பனின் கவித்துவத்தின் தன்மை பாலகாண்டத்தில் முழுமையாக காட்டப்படுகிறது. அவர் நுண்ணிய உவமை, கவிதை நயம், கற்பனை சக்தி ஆகியவற்றை கொண்டு காதலின் அழகிய வடிவத்தை வரையறை செய்கிறார். கம்பனின் பாலகாண்டம் மூலம் நாம் ராமனின் கதையை மனதிற்கு பதியுமாறு உணர்கிறோம். அதனூடே மனிதர்களின் பாசம், பக்தி, காதல், தியாகம் ஆகிய உயர்ந்த வாழ்வியல் நோக்கங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. இனிதே தோல்பாவை கூத்து தொடங்குகிறது. சூழல்: ஒரு மாணவன் தனது ஆசிரியரிடம் கம்பராமாயணத்தின் பாலகாண்டத்திலிருந்து ராமர் மற்றும் சீதை முதலில் சந்திக்கும் போது வரும் காதல் பாடல்களை விளக்கி சொல்லும்படி கேட்கிறான். ஆசிரியரே, கம்பராமாயணத்தில் உள்ள பாலகாண்டத்திலிருந்து சில பாடல்களை விளக்கி தர முடியுமா? சிறப்பான கேள்வி மாணவனே. கம்பராமாயணத்தில் ராமர் மற்றும் சீதை முதலில் சந்திக்கும் போது எழும் காதல் உணர்வுகளை அழகாக விவரிக்கும் சில பாடல்களை இங்கு பார்க்கலாம். இந்த 4 பாடல்களும் ஒரு காதல் காட்சியின் ஆழத்தை, பரவசத்தை மற்றும் இருவரின் உள்ளங்களில் ஏற்படும் அதிர்வுகளை பற்றி நமக்கு உணர்த்துகின்றன. பாடல் 1. என்ன அருநலத்தினால் இணையில் நின்றொளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். விளக்க உரை: இங்கு சீதை ஒரு எண்ணத்திற்கும் எட்டாத அழகு கொண்டவள் என்றும் அவளுக்கு இணையாக யாரும் இல்லாத தனிமையானவள் என்றும் கூறப்படுகிறது. ராமர் சீதையை கண்டதும் அவர்கள் இருவரின் கண்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மௌனமாக தத்தம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்றன. மனம் கண்கள் போலவே ஒன்றாக உருகி கலந்து விடுகிறது. இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக காண முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மனதில் ஏதோ பதட்டம் ஏற்படுகிறது. இங்கு காதல் என்பது கண்கள் மூலம் வெளிப்படும், பேசாமல் உணரக்கூடிய பரவசம் என்று விளங்குகிறது. நிகழ்வு: மிதிலா நகரின் விழா நிகழ்ச்சியில் சீதை தன் தோழிகளுடன் மண்டபத்தில் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறாள். மாலை நேரம். சிவந்த கதிர்கள் பூமியை வர்ணம் பூசுகின்றன. சுகந்த மலர்கள் அங்கங்கே அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த சூழல் ஒருவித புனித காந்தியை கொண்டு வருகிறது. அந்த நேரத்தில் இளவரசர் ராமன் தனது சகோதரர் லட்சுமணனுடன் அங்கு வருகின்றார். அவரின் வருகையை கண்டு மக்கள் ஒவ்வொருவரும் அவரை பாராட்டுகின்றனர். ராமனின் உயரமான உருவம், செந்தூர கண்ணோடு கருணையும் வீரமும் நிறைந்த முகம், அதை காண்போர் மனதில் அழகும் அதே சமயம் தெய்வீக கம்பீரமும் தோற்றுவிக்கிறது. காட்சி 1. முதல் பார்வை சந்திப்பு. ஓ சீதை, சீதை, பாரு நம்மிடம் யார் வந்துள்ளனர் என்று. இளவரசரின் வருகை இங்கு எப்பொழுதும் இல்லாததல்லவோ? அவரின் தோற்றமும் அவரின் ஒளிமயமான முகமும் இயற்கை மகிழ்கின்றது போலவே இருக்கின்றது. சீதையின் கண்கள் ஒரு பொருந்திய தெய்வீக சக்தியால் ஈர்க்கப்பட்டு அவள் ராமனை பார்க்கிறாள். அந்த ஒரு பார்வை அவளது உள்ளத்தில் ஒரு புயலை எழுப்பியது.
அவளது உள்ளத்தில் அவன் அழகின் ஆழம் உணரப்பட்டு அதிர்ச்சியூட்டுகிறது. அதே சமயம் ராமனும் அவளை பார்த்தவுடன் அவள் உள்ளத்தில் ஒரு காற்றும் மலையும் கலந்து ஒரு புதுமையான பாசத்தை உணர்கிறார். அன்னம் வடவண்ணம் அழகை சிந்தும் அரவிந்தம் மஞ்சம் எழுதா மன்மதம் இவழகு எட்டும் திசையெட்டும் தினம் கட்டும் பரிவட்டம் இன்னும் சொல்ல மொழி இல்லையே. கொடி வேண்டுமா கொடை வேண்டுமா பொன்மடி போல யாவும் சுகம் நல்குமா. படை வேண்டுமா வகை வேண்டுமா உனை போல் வீட்டாடியது. இவள் யார்? இவளது முகமோ சந்திரனின் குளிர்ந்த ஒளியை அல்லவா கொண்டிருக்கிறது. இவளின் புன்னகையை காண்கிற போது என் உள்ளம் துவளுகிறது. இதுவரை நான் எண்ணியிருக்காத ஒரு பாசம் அவளை பாசிக்க துவங்குகிறது. இவரின் பார்வையால் என் உள்ளத்தில் இருக்கும் பாசத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை. இவரது அன்பின் பார்வை எனது உள்ளத்தின் ஆழங்களை அலற செய்கின்றது. இது என்ன அற்புதமான காதல் எனினும் இதன் ஆழத்தை அறிந்திருப்பது என் மனதுக்கு தனி அனுபவமாகின்றது. அழகிய நங்கையே, உன்னை என் கண்கள் கண்டதும் எனது மனம் அசைவடைந்து விட்டது. நான் பல போரில் வெற்றி கண்டவனாக இருந்தாலும் உன் அழகின் முன் நான் மயங்குகிறேன். உன்னை காணும் இந்த நொடி எனக்கு புதிய பேரருள் தருகிறது. ராமா, உன் பார்வை என்னை வேறொரு உலகிற்கே அழைத்து செல்கிறது. உன் கண்களில் தோன்றும் அந்த பரந்த அன்பு என்னை அலைக்கழிக்கிறது. நானும் இதே உணர்வை என் இதயத்தின் ஆழத்தில் உணர்கிறேன். இந்நாளில் நான் என் கண்களை மூடியிருந்தாலும் ராமனின் அழகான முகம் என் மனதில் எப்போதும் நிற்கும். அவர் என்னை பார்த்தபோது எனது இதயம் துடிக்க ஆரம்பித்தது. அவரது பார்வை எனக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்தது. ராமா, நீ எனக்கு ஒரு வேலின் முனையில் இருப்பது போலவே என் உள்ளத்தில் ஆழமாக பதிகிறாய். பாடல் 2. நோக்கிய நோக்கு எனும் நுதிக்கோள் வேல் இணை ஆக்கிய மதுகையான் தோளில் ஆழ்ந்தன வீக்கிய கனைக்கலல் வீரன் செங்கனும் தாக்கு அணங்கு அணையவள் தனத்தில் தைத்தவே. விளக்க உரை. இதில் ராமனின் பார்வையை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வேல் என போதிக்கிறது. இந்த வேல் போன்ற பார்வை சீதையின் உள்ளத்தை துளைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் சீதையின் உள்ளத்தில் ஒரு பரவசம் மற்றும் சங்கடம் தோன்றுகிறது. ராமர் ஒரு வீரனாக சிவந்த கண்களை கொண்டவனாகவும் இருப்பதால் அவனுடைய பார்வை சீதையின் உள்ளத்துள் ஆழமாக புகுந்து அவள் உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த காதல் ஒரு புனிதமான மட்டுமல்ல, ஒரு வீரனின் மனதை தாங்கும் ஆற்றல் கொண்டதாகவும் சித்தரிக்கப்படுகிறது. காட்சி 2. பார்வை மோதல். சீதா, உன் கண்கள் அவர் பார்வையில் உறைந்து போய்விட்டதா? உன் முகத்தில் உள்ள சிறு பரவசத்தை நான் காண்கிறேன். இளவரசர் எப்படிப்பட்ட அற்புதமான தோற்றம் கொண்டவராய் இருக்கிறார், அறிய முடியவில்லை. என் உள்ளத்தையும் தாண்டி அவள் உள்ளத்தில் காதல் சிலையாக நுழைய விரும்புகிறேன். என்னுடன் அவள் இதயத்தை இணைக்கும்படியான ஒரு பார்வையை அவளின் பார்வையில் காண விரும்புகிறேன். அவளது முகமாகும் மல்லிகை அவளது மணமாகும் மின்னல்கள் அவளது விழியாகும் மௌனங்கள் அவளது மொழியாகும் மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். சீதை இப்போது அவனை நோக்கி நுணுக்கமான பார்வையை கொண்டிருக்கின்றாள். அவளது பார்வை ஒரு வேடிக்கையான காட்சியாய் இல்லாமல் தன் உள்ளத்தில் இருந்து வெளிப்படும் காதல் நுட்பத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைகின்றது. வீழ்த்த பார்க்கையில் ஒரு தாழம் மூத்தெடுத்து மறந்ததாம் சகி. சீதா, உன் கண்களில் நான் தேடி வரும் அந்த அரிய அழகையும் பரிசுத்த அன்பையும் காண்கிறேன். உன் பார்வை எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்வுகளை எழுப்புகிறது. இந்த அன்பின் பலம் என்னை உன்னிடம் இழுத்துச் செல்கிறது. ராமா, உன் கண்ணோட்டம் எனக்கு மிகவும் வலிமையான ஒரு துளியைப் போலவே எனது இதயத்தில் பதிகிறது. உன்னை காணும் சுகம் எனக்கு பரவசமான காதலை வெளிப்படுத்துகிறது.
ராமனின் பார்வை என்னைப் போலவே ஒரு வேலாக இருக்கிறது. அது எனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து எனது மனதை உருக்கிவிட்டது. அவர் என்னை பார்த்தபோது நான் ஒரு மாயஜலத்தில் சிக்கியிருக்கிறேன் போலவே உணர்கிறேன். நான் தேடும் வினா நீயா நீயா, என் கண்கள் கடலாகி போக, என் நெஞ்சம் உனக்காக வாழ, என்ற சாய்வே நான் உன் தோளோடு. பாடல் 3. பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்ததால் வரிசிலை அண்ணலும் வாட்கன் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். விளக்க உரை. இங்கு அவர்களின் கண்கள் ஒன்றையொன்று பருகியது என்பதன் மூலம் அவர்களின் பார்வையின் ஆழமான பாசத்தை விவரிக்கின்றது. ராமர் மற்றும் சீதை ஒருவரின் உள்ளத்தை மற்றவர் ஈர்த்து இருவரும் ஒரே உள்ளமாய் ஒன்றிணைகின்றனர். வரிசிலை அண்ணல் என்பது ராமரின் அழகிய உருவத்தை குறிக்கிறது. மேலும் வாட்கன் நங்கை என்ற வார்த்தை சீதையின் மனதில் ஒரு துயரத்தை சுட்டிக்காட்டுகிறது. காதல் என்பது இங்கு பாசத்துடன் கூடிய ஒன்றாகவும் இருவரின் உள்ளங்களை துளைக்கக்கூடிய ஆழமானதாகவும் காட்டப்படுகிறது. காட்சி 3. பார்வையில் காதல். இளவரசர் ராமன் லட்சுமணனை நோக்கி, லட்சுமணா, என் உள்ளத்துக்குள் இன்று வரை அறியாத பரவசம் எழுந்தது. இதுவரை நான் அறியாத அளவுக்கு மனம் கொந்தளிக்கின்றது. அதே நேரம் இந்த அனுபவம் எனக்குள் பாசத்தின் பேருவகையை உருவாக்குகின்றது. அண்ணா, இவள் சீதை என்று மக்கள் கூறுகின்றனர். அவள் ஒருவித அற்புதமான ஆழத்தில் மனதால் பாசத்தை வெளிப்படுத்துகின்றாள். அண்ணா, உன் பார்வைதான் இந்த மணமகளின் உள்ளத்தினை தொட்டதென்று தோன்றுகிறது. சீதா, நீயும் இளவரசரும் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டிருக்கும் இந்த கணத்தில் உங்களின் உள்ளங்கள் சொல்லாமல் பேசும் அதிசயத்தை காண முடியவில்லை. உன் முகத்தில் இருக்கின்ற அந்த புன்னகை மட்டும் காதலின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. அவளது உள்ளத்தில் ஒரு விதமான அதிர்வும் அந்த அதிர்வின் காரணமாக ஒரு வெகு தனிமையை காட்டுகின்றது. அவன் இருக்கின்றான் என்று அவளின் மனம் சொல்லும்போது அவள் உள்ளத்தில் தோன்றும் பரவசத்தை தாங்கவே முடியவில்லை. அழகிய சீதையே, நீ எனது இதயத்தில் ஒரு அங்கமாகவே உருமாறி இருக்கின்றாய். உன்னிடம் அன்பு கொண்டது எனக்கு பாசத்தின் ஒவ்வொரு அலைகளையும் உணர்த்துகிறது. நான் உணர்கிறேன் ராமா. உன் இதயம் என் இதயத்துடன் இணைந்து ஒரு முழுமை போல நம்மை இணைக்கின்றது. உன் பார்வை எனது உள்ளத்தை உருக செய்கின்றது. என் மனமும் ராமனின் மனமும் ஒரே ஆன்மாவாக இணைந்துள்ளன. நாங்கள் ஒருவருக்கொருவர் பார்வையில் ஈர்க்கப்பட்டுள்ளோம். ராமன், நீ என் இதயத்தை கைப்பற்றி இருக்கிறாய். நான் உன்னை போலவே உன்னில் உருகுகிறேன். பாடல் 4. மருங்கு இலா நங்கையும் வசையில் அயனும் ஒருங்கிய இரண்டு உடற் உயிர் ஒன்று ஆயினார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ? விளக்க உரை. இந்த பாடலில் சீதையின் தூய்மை மனதில் கஞ்சமில்லாத இயல்பை கூறுகிறது. ராமரும் குற்றமற்ற பரிசுத்தமானவராக வர்ணிக்கப்படுகிறார். காதல் என்பது அவர்களை உடலால் பிரிந்திருந்தாலும் ஒரே உள்ளமாக இணைத்து விடுகிறது. இது ஒரு பரிசுத்தமான காதலின் வெளிப்பாடாகும். கடலில் பிரிந்திருந்த துளிகள் மீண்டும் கூடுவது போல பிரிந்தவர்கள் கூடும்போது வார்த்தைகள் தேவையில்லை, உணர்வுகளே பேசுகின்றன. காட்சி 4. 3வது பார்வை. இப்போதெல்லாம் அவர்களின் பார்வைகள் அடிக்கடி சந்திக்கின்றன. ஒருவரின் உள்ளத்தில் மற்றவரின் உள்ளம் ஊறியிருக்கின்றது. அவர்கள் உள் பார்வை முறையில் பாசத்தை வெளியிட்டு மௌனமாகவும் ஆழமாகவும் குரல் கொடுக்கின்றனர். இந்த பரவசம் என்னுடைய மனதில் ஒரு தெய்வீக அனுபவத்தை உருவாக்கியுள்ளது. அவள் என் உள்ளத்துக்குள் நுழைந்தவுடன் அன்பு என்ற பேர்வழி எனக்கு தோன்றும் போது என் உள்ளம் சீரிய வெளிப்பாட்டை அடைகின்றது.
இவரின் கண்கள் என் கண்களை பார்த்தவுடன் என் உள்ளத்தில் ஒரு காதல் அதிர்வு எழுகின்றது. இந்த உணர்ச்சி என்பது எதுவோ ஒன்றின் தெய்வீக அம்சமாகவே தோன்றுகிறது. சீதா, நம்முடைய இதயங்கள் ஒன்று சேர்ந்தது போல் உணர்கிறேன். நீ எனது ஆத்மாவுடன் உருக்கமாகவே ஒன்றி போனாய். நாம் வெவ்வேறு உடல்களில் இருக்கிறோமே தவிர நம்மோல் ஒரு மனத்துடன் தான் இருக்கின்றோம். உடல் பிரிந்தாலும் என் உயிரின் நிழலில் நீயே திகழ்கிறாய். ராமா, நாம் பிரிந்து நீ வாழ முடியாத அளவிற்கு நமது இதயங்கள் ஒன்று சேர்ந்துள்ளன. உன் இதயம் என் இதயமாகவே உணர்கிறேன். நம் கண்களும் இதயங்களும் பேசுகின்றன. வேறு என்னை விட்டாலும் நம்மை பிரிக்க இயலாது. நம் பாசம் சொற்களை தாண்டி உணர்ந்து கொள்ளும் வகையில் உருவானது. என் உடலுக்குள் உயிரல்லவா, ஒரே உயிர் நாம் அல்லவோ, உடல் வாழவே உயிர் போகுமோ. நாங்கள் 2 உடல்களாக இருந்தாலும் நமது உள்ளங்கள் ஒரே ஆன்மாவாக இணைந்துள்ளன. பிரிந்து போனால் வார்த்தைகள் தேவையா? எங்களுக்கு உணர்ச்சிகள் பேசுகின்றன. நமது காதல் வார்த்தைகளை தாண்டி நிற்கிறது. நிகழ்ச்சியின் முடிவுரை. இருவரும் மௌனமாக இருப்பினும் அவர்கள் இருவரின் உள்ளங்களில் பாசத்தின் ஆழம் ஒரு அழகிய காதல் பாடலாகவே உருவாகின்றது. இது ஒரு சொல்ல முடியாத உணர்ச்சிகளின் விளிம்புகளாக நிற்கின்றது. கம்பனின் கவிதைகளில் வர்ணிக்கப்பட்ட இந்த காதல் காட்சிகள் அவர்களின் பரஸ்பர மன உறவின் ஆழம், தெய்வீகத்தை உணர்த்தும் அன்பின் மிகுந்த ஆழமாக திகழ்கின்றது என்று நமக்கு உணர்த்தப்படுகின்றது. மாணவனே, கம்பனின் இப்பாடல்கள் இருவரின் பாசத்தின் அழகிய வடிவங்களை வர்ணிக்கின்றன. கம்பராமாயணத்தில் உள்ள காதல் ஒரு தெய்வீக பரிமாணத்துடன் வெளிப்படுகிறது. அதில் காணும் பாசம், தியாகம், தெய்வீகம் ஆகிய உயர்ந்த தத்துவங்கள் நம்மை மனதிற்கு பதியுமாறு அமைகின்றன. இது சத்தியமே, ஒரு குழந்தை போலே, ஒரு வைரம் போலே, தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. ஆசிரியரே, நீங்கள் கூறியபடி ராமர் மற்றும் சீதையின் காதல் உணர்வுகள் மட்டுமல்ல, அவர்கள் தங்களது பாசத்தை எந்த அளவிற்கு தெய்வீகமாக அனுபவிக்கின்றனர் என்பதையும் இப்பாடல்கள் மீது நுட்பமாக காட்டுகின்றன. ஒவ்வொரு பார்வையிலும் மௌனத்திலும் அவர்களது உள்ளங்களில் நடக்கும் அதிர்வுகளை வியப்பாக இருக்கிறது. ஆம் மாணவனே, கம்பன் இதை பற்றி மிக அழகான தெய்வீகமான வர்ணனைகளை தருகிறார். காதல் என்பது இங்கே கண்கள் மட்டுமல்ல, இதயங்கள் பேசும் நிலையை அடைகின்றது. இது உணர்வின் எல்லைகளை தாண்டி செல்லும் ஒரு விதமான தெய்வீக காதலாகும். இந்த பாடல்கள் இருவரின் மன உறவின் ஆழத்தையும் அதன் பரிசுத்தத்தையும் உணர்த்துகின்றன. கம்பராமாயணத்தின் காதல் உணர்வுகள் உண்மையிலேயே உயர்ந்த தத்துவங்களை பிரதிபலிக்கின்றன. ஆசிரியரே, இந்த அரிய விளக்கங்களை என்னுடன் பகிர்ந்ததற்கு நன்றி. இது எனக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது.